நடப்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி யாருக்கெல்லாம் இருப்பது என்பதையும் குலதெய்வம் உங்களுடன் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகளையும் பற்றியும் பார்ப்போம். நடப்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி ஒரு சிலருக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஏதோ ஒரு ஆபத்து உங்களை வந்தடைய போகிறது என்றால் ஏதோ ஒரு சில அறிகுறிகள் மூலம் அதை முன்கூட்டியே சிலரால் அறிந்து கொள்ள முடியும். அதுபோல குலதெய்வம் நம் வீட்டில் நமக்கு துணையாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் உணரக்கூடிய அறிகுறிகளும் நிச்சயம் அவ்வப்போது நமக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். நல்ல மனம் உடையவர்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் என்று கூறுவார்கள். எவ்வளவு தடை வந்தாலும் இறுதியில் அவர்களுக்கு வெற்றியே கிடைக்கும். இதைத்தான் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் எனப்படுவதும் உண்டு. இதுபோல தர்மத்தின் வாழ்வில் நடக்கும் நபர்களுக்கு நடப்பதை முன்கூட்டியே அறியும் சக்தி இருக்குமாம். இவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் அதை அறியும் முன்னாற்றல் அவர்களிடம் இயல்பாகவே இருக்குமாம். இத்தகையவர்களுக்கு எப்பொழுதும் பிறருக்கு துன்பம் இழைக்க மாட்டார்கள். வீட்டிற்கு வருபவர்களை இன்முகத்துடன் வரவேற்பார்கள். எங்கே வீட்டிற்கு உறவினர்கள் வந்துவிடப் போகிறார்கள் என்று நினைப்பவர்கள் இவர்கள் அல்ல. குடும்பமும் உறவுகளும் முக்கியம் என்று நினைப்பவர்கள் கண்களுக்கு யமனையும் அறியும் சக்தி இருக்குமாம். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நினைக்கும் பதிவிரதை பெண்களுக்கும் வரவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி இருப்பதாக புராணங்கள் கூறுகிறது. அவர்களுக்கு வரப்போகும் ஆபத்து மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்றாலும் அதை முன்கூட்டியே அவர்களுக்கு அறிகுறிகள் மூலம் உணர முடியுமாம். இல்லை என்று சொல்லும் மனப்பான்மை இல்லாதவர்களுக்கு இதுபோல வர இருக்கும் ஆபத்துகளை மட்டுமல்லாமல் குலதெய்வத்தையும் உணரும் சக்தி இருக்குமாம். இரக்க சுபாவம் உள்ளவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள், பிறர் துன்பம் கண்டு கண் கலங்குபவர்கள், யாருக்கும் துரோகம் செய்யாதவர்கள், தன் சுகங்களை தியாகம் செய்து இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிப்பவர்கள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் போன்றவர்களுக்கு இது போன்ற ஒரு சக்தி நிச்சயம் இருக்கும். பல சமயங்களில் அதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். சில சமயங்களில் அது என்னவென்று புரியாமலும் இருக்கும். குலதெய்வம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு சில அறிகுறிகள் மூலம் அதை உணரக்கூடிய சக்தி இருக்கும். மற்ற தெய்வங்களை காட்டிலும் உங்கள் குலத்தை காக்கும் குலதெய்வத்தை மனமுருகி வணங்கும் பொழுது உங்கள் கண்களில் நிச்சயம் கண்ணீர் வரும். குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய சொந்த வீட்டிற்கு செல்லும் ஒரு உணர்வை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் செய்ய இருக்கும் தவறை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி குலதெய்வத்திற்கு உண்டு. பல சமயங்களில் நீங்கள் தடுமாற நினைக்கும் பொழுது குலதெய்வம் உங்களுக்கு காக்கும் அரணாக இருந்து வழிநடத்தி செல்லும். அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு ஆபத்து என்கின்ற சூழ்நிலையிலும் கடைசி நேரத்தில் கூட நடப்பவையெல்லாம் நன்மையாக முடியக்கூடும். இந்த சமயங்களில் எல்லாம் குலதெய்வம் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். குலத்தை காக்கும் குலதெய்வத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தையும் நீங்கள் உணரக்கூடிய சக்தியை பெற ஆசையை துறந்து பொறாமை என்னும் குணத்தை அழித்து குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் இறைவனுக்காகவும் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும்.